வணக்கம். நம்ம சேனலில் 2 நாளுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி எப்படி நிறைய ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ட்ஸ் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் முடித்ததுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க, எப்படி டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி நான் பேசியிருந்தேன். இதை தொடர்ந்து நிறைய கேண்டிடேட்ஸ் என்னை பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி இது சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணாங்க. 2026 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடித்தவங்க, இதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவங்க, ரிகார்ட்லெஸ் ஆஃப் த ரிசல்ட், இன்னும் 2 நாளில் நம்ம ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். இந்த ரிசல்ட்டில் நீங்கள் கிளியர் பண்ண போகிறீங்களோ இல்லையோ, அது அப்புறம் நீங்கள் மேற்கொண்டு என்ன செய்யணும் அப்படின்றத நான் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் பிளானையும் நான் கொடுக்க போகிறேன். தயவுசெய்து வீடியோவை ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். முதல்ல ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறை நான் மறுபடியும் சுட்டி காட்ட விரும்புகிறேன். போன வீடியோலையும் பேசிட்டேன், ஆனால் கண்டிப்பாக நான் அதை மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்போ தான் என்ன தவறு நடக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான் எப்படி ப்ராப்பராக படிக்கணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரியும். இப்போ நிறைய ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ட்ஸ் நீங்கள் பாருங்கள், நல்ல எபிலிட்டி இருக்கும், ஒரே அட்டெம்ப்டில் எக்ஸாமினேஷனை கிராக் பண்ணக்கூடிய திறமை இருக்கும், ஆனாலும் தவறுகளை செஞ்சுட்டே வராங்க. ஒரு முக்கியமான தவறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணுறது கிடையாது. இப்போ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனில் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார், அவருக்கே தெரியும் நம்ம கிளியர் பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்குது அப்படின்னு. ஆனாலும் வருடம் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, உடனடியாக படிக்க ஆரம்பிக்கிறது இல்லை, ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள்லாம் ஆஸ்பிரன்ஸாக இருக்கும்போது ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்ச மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ஒரு 5 months கேப் இருக்கும், டைம் அதிகமாக இருக்கும். இப்போ 3 மாதம் தான் தராங்க. அப்போ இப்போ தான் நம்ம இன்னும் இன்டென்ஸாக படிக்கணும், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆனால் இப்போ இருக்க நிறைய ஆஸ்பிரன்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ரிசல்ட் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணி தான் அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிப்பேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் ரொம்பவே அடமெண்ட்டாக இருக்காங்க. இதனால் என்ன ஆயிடுதுன்னா, ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க, அதிலே ஒரு 20 நாள் போயிடும், அதற்கப்புறம் தான் படிக்க ஆரம்பிப்பாங்க. இதே ஒரு ட்ராபேக் தான். இதனால் என்ன ஆயிரும்னா, நம்முடைய பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்டட் லெவலுக்கு இருக்காது, கண்டிப்பாக மார்க் குறைய தான் செய்யும். நிறைய பேரால் மெயின்ஸை கிளியர் பண்ணி இன்டர்வியூக்கே போக முடியாது, நிறைய பேரால் இன்டர்வியூ போனாலும் செலெக்ஷன் ஆக முடியாது. இந்த தவறு நடக்கும். இந்த மாதிரி தவறு செஞ்சவங்க ஃபர்தராக என்ன தவறு செய்வாங்கன்னா, மெயின்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிடும், அப்ராக்சிமேட்டாக செப்டம்பர் 1st week முடிஞ்சிடும் இல்லையா, அதற்கப்புறம் ஃபர்தராக அவங்களுக்கு ஒரு 5 மாதம் டைம் இருக்கும், ஒரு February வரைக்கும் இருக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸ், அடுத்த அட்டெம்ப்ட்டுக்கு ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 3-4 மாதம் இருந்தால் போதும். அப்போது செப்டம்பர் டு February 5 மாதம் இருக்கும். இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன்னா, ஓகே இந்த அட்டெம்ப்டில் நீங்கள் மெயின்ஸ்க்கு ப்ராப்பராக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலை, போனது போட்டோம், நீங்கள் இப்போ என்ன பண்ணணுன்னா, அடுத்த ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். அப்போது அடுத்த அட்டெம்ப்டில் நீங்கள் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணாலே உங்களுக்கு சர்வீஸ் கன்ஃபார்ம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் சொல்கிற லாஜிக் புரியுதுங்களா? உதாரணத்துக்கு 2026 ஒருத்தர் அட்டெம்ப்ட் தராரு, மெயின்ஸ் எக்ஸாமை எழுதுகிறாரு, அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியல. இவர் என்ன பண்ணணுன்னா, மெயின்ஸ் எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 5 மாதம் வரைக்கும் இதில் ஃபர்தராக மெயின்ஸ் எக்ஸாமுக்கு மேற்கொண்டு அவர் இன்னும் ஸ்ட்ராங்காக படிக்கணும். அதுக்கப்புறம் February மாதத்துக்கு அப்புறம் அடுத்த அட்டெம்ப்ட் ப்ரிலிம்ஸ்க்கு அவர் ஃபுல் டைம் இறங்கிடணும். அப்போது 2027 அட்டெம்ப்டில் அவர் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணாலே அவருக்கு 100% குறைஞ்சபட்சம் ஏதாவது ஒரு சர்வீஸ் உறுதியாக இருக்கும். நல்லா அவர் படித்தாருன்னா நல்ல ஒரு சர்வீஸே வாங்கிடலாம், டாப் 100 ரேங்க்லேயே அவர் வாங்கிடலாம். ஸோ இதுதான் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்பயுமே சொல்வேன். அப்போ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண உடனே, எக்ஸாம் எழுதின உடனே நாங்கள் கிளியர்ன்ற வார்த்தையை ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க, அதனால் கிளியர் அப்படின்ற வார்த்தையை சொல்கிறேன். அப்போ ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணாமல் முதல் நாள்லேருந்தே படிக்க ஆரம்பிச்சிடணும். ஒருவேளை அதை தாண்டி தவறு செஞ்சால் கூட அந்த அட்டெம்ப்டில் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் ப்ராப்பராக பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா, மெயின்ஸ் எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் திரும்ப மெயின்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணணும். எந்த ஏரியாஸில் வீக்காக இருக்கீங்க, எதில் நீங்கள் சரியாக பண்ணலை, எதில் தவறு பண்ணியிருக்கீங்க, அதில் ஃபர்தராக ஒர்க் பண்ணணும். உதாரணத்துக்கு எத்திக்ஸ் பேப்பரில் சரியாக பண்ணலையா, அதில் ஒர்க் பண்ணணும். ஆப்ஷனில் சரியாக பண்ணலையா, அதில் ஒர்க் பண்ணணும். சரியா? இப்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை செய்கிறது கிடையாது, ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணுவாங்க, மேற்கொண்டு இன்னொரு தப்பு அதையும் செய்கிறாங்க. அப்போ மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல, அந்த செப்டம்பர் டு February இருக்குது பாருங்கள், இதுலேயும் டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆயிரும்னா, Februaryக்கு அப்புறம் மறுபடியும் ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும்தான் உட்காந்து படிப்பாங்க. இப்போ என்ன ஆயிரும்னா, அடுத்த அட்டெம்ப்ட் 2வது அட்டெம்ப்ட் இருக்கு இல்லையா, அதில் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணுவாங்க, ஆனால் எங்கே போய் மாட்டிப்பாங்கன்னா மெயின்ஸில் போய் மாட்டிப்பாங்க. அப்போ அந்த அட்டெம்ப்டில் மெயின்ஸ் மறுபடியும் அவங்களுக்கு ஒரு பின்னடைவாக தான் இருக்கும். ஏன்னா மெயின்ஸில் அவங்க ஃபுல்லாக ஒர்க் பண்ணல.
அப்போ தேர்ட் அட்டெம்ப்ட்டு கொண்டு போய் விடும். தேர்ட் அட்டெம்ப்டில் தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷனை ப்ராப்பராக பண்ணுவாங்க. இதுலேயும் நிறைய பேருக்கு என்ன ஆகிட்டோம்னா அந்த தேர்ட் அட்டெம்ப்ட்லேயும் சரியாக செய்ய முடியாது, ஃபோர்த் அட்டெம்ப்ட் கொண்டு போய் விட்டுரும். இதனால தான் நிறைய பேர் சர்வீஸ் வாங்குறதுக்கே குறைஞ்சது 4 அட்டெம்ப்ட் ஆகிடுது, 5, 6 அட்டெம்ப்ட் வரைக்கும்லாம் போகிறாங்க இன்றைக்கி. ஸோ இந்த தவறு தான் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த தவறை நம்ம செய்யக்கூடாது. ஐஏஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை நாம் ஒரு பேக்கேஜாக பண்ணணும். ஓகேவா? பேக்கேஜாக அப்ரோச் பண்ணணும். ஸோ இப்படி அப்ரோச் பண்ணும்போது தான் நமக்கு மினிமம் நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸில் செலெக்ஷன் கிடைக்கும், ஒரு நல்ல ரேங்க் கிடைக்கும். ஒரே அட்டெம்ப்ட்லேயே கூட நமக்கு செலெக்ஷன் கிடைக்கும், அதுவும் ஒரு நல்ல ரேங்க்கில் நமக்கு செலெக்ஷன் கிடைக்கும். சரி, நாம் எப்படி ப்ராப்பராக அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லாருக்கும் மனசில் பதியணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு பேரும் நான் வச்சுருக்கேன். இது பேர் வந்து பகவத்கீதா ஸ்ட்ராட்டஜி. பகவத்கீதாவில் ஒரு முக்கியமான மெசேஜ் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஒர்க் வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன். பலனை எதிர்பார்க்காமல் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருமே பலனை எதிர்பார்த்து தான் ஒர்க் பண்ணுறோம். ஆனால் இங்கே அந்த மெசேஜை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். பலன் இருக்குது அப்படின்னா கூட அந்த பலனே யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. அதற்கான முயற்சியில் நம்ம ஈடுபட்டுகிட்டே இருக்கணும். அன்னன்னைக்கு வேலையை கரெக்டாக பண்ணிடணும். ஃபோக்கஸ் ஆன் த ப்ராசஸ் அண்ட் நாட் ஆன் த டார்கெட். அப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த டார்கெட் வந்து உங்களை நோக்கி வந்துடும். டிஸ்பேஷனேட்டாக படிக்கணும். பேஷன் மனசுக்குள்ளே இருக்கணும். ஆனால் அந்த வேலையை செய்யும்போது நீங்கள் பேஷனேட்டாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கணும், ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் அதை செய்யணும். சரி, இந்த அப்ரோச்சை நம்ம ஃபாலோ பண்ணி ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் முடித்தவங்க ஃபர்தராக எப்படி ப்ரொசீட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். 10 நாளுக்கு முன்னாடி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடந்து முடிஞ்சது. இதை நீங்கள் எழுதியிருக்கீங்க. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து டீசெண்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இங்கே டீசெண்ட் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 80% சிலபஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே போல் உங்களுடைய ஸ்கோர் அரௌண்ட் ஒரு 70 கிட்ட இருக்கணும். சரியா? இந்த அளவுக்கு நீங்கள் இருக்கீங்க, இந்த கேட்டகரியில் வரீங்கன்னா நீங்கள் உடனடியாக மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடணும். ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணக்கூடாது. ஒரு வேளை ரிசல்ட்டில் நீங்கள் கிளியர் பண்ணுறீங்கன்னா சந்தோஷம். ஒரு வேளை கிளியர் பண்ணலை அப்படின்னாலும் நீங்கள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, ஐஏஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை பேக்கேஜாக பார்க்கணும். அப்போ நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஆரம்பிச்சிடணும். இப்போ உதாரணத்துக்குங்க, நீங்கள் மார்க் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுக்கிறீங்க, கிளியர் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நம்ம வச்சுப்போமே. ஹைப்பாத்தட்டிக்கலாக சொல்கிறேன், நெகட்டிவாக சொல்லலை. ஏன்னா ப்ராக்டிக்கலாக இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ரிசல்ட் வரப்போது நீங்கள் கிளியர் பண்ண போகிறதில்ல, ஆனாலும் நீங்கள் சீரியஸ் கேண்டிடேட் தான். 80% சிலபஸ் முடிச்சிருக்கீங்க, முடிஞ்ச வரைக்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. ஆனாலும் இந்த முறை நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாமை எழுத போகிறது இல்லை. ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து படிக்கணும். எப்படி படிக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு 4 மந்த் மெயின்ஸ் எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் பிளான் நான் கொடுக்குறேன். June 1 to October 1 அப்ராக்சிமேட்டாக 4 மந்த்ஸ். ஜூன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்கள் நியாயப்படி ஆல்ரெடி படிக்க ஆரம்பிச்சிருக்கணும். படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்ற அடிப்படையில் June 1 to October 1 இந்த 4 மந்த்ஸில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, மெயின்ஸ் எக்ஸாமினேஷனை முடிஞ்ச வரைக்கும் மாஸ்டர் பண்ணிடணும். மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு பிரத்யேகமாக அதற்குன்னு சில முக்கியமான சில ஏரியாஸ் இருக்குது, அதை நீங்கள் கவர் பண்ணணும். 3 முக்கியமான ஏரியாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷனல் சப்ஜெக்ட், வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, எத்திக்ஸ். இந்த 3 ஏரியாஸையும் இந்த 4 மந்த்ஸில் நீங்கள் முடிச்சிருங்க. சரியா? இப்போ அதை நீங்கள் எப்படி பிளான் பண்ணலான்னா, டெய்லி 3 hours ஆப்ஷனல் பேப்பர். உதாரணத்துக்கு உங்கள் ஆப்ஷனல் பிஎஸ்சிஆர் அல்லது சோஷியாலஜினா 3 hours பிஎஸ்சிஆர் நீங்கள் எடுத்துக்கிட்டு, மிச்சம் ஒரு 3 hours நீங்கள் என்ன பண்ணலான்னா எத்திக்ஸ் எடுத்துக்கலாம் அல்லது வேர்ல்டு ஹிஸ்ட்ரி எடுத்துக்கலாம். நீங்கள் 3 மாதம் கண்டினியூஸாக ஆப்ஷனல் நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது முதல் 1.5 மாதம் ஆப்ஷனோடு சேர்த்து வேர்ல்டு ஹிஸ்ட்ரி எடுத்துக்கலாம். அடுத்து 1.5 மாதம் ஆப்ஷனோடு சேர்த்து நீங்கள் எத்திக்ஸ் பேப்பர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க, உங்கள் இஷ்டம் தான். அப்போ டெய்லி பார்த்தீங்கன்னா குறைஞ்சி ஒரு 5 hours இந்த ஏரியாஸை கவர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 3 hours ஆப்ஷனல், 2 hours வேர்ல்டு ஹிஸ்ட்ரி ஆர் எத்திக்ஸ். இதில் 5 hours போயிடுச்சா? இப்போது இந்த சப்ஜெக்ட்ஸை கவர் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, டெய்லி ஆன்சர் ரைட்டிங் பண்ணணும். இது மஸ்ட். முதல் 1.5 மாதம் நீங்களே சிம்பிள் கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணி ஆன்சர் பண்ணணும், எக்ஸ்கியூஸ் கொடுக்கக்கூடாது. இப்போ எத்திக்ஸ் பேப்பர் நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்கன்னா நீங்களே சிம்பிள் கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். வாட் இஸ் இன்டெகிரிட்டி, வாட் இஸ் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணி நீங்களே எழுதுங்க. வேர்ல்டு ஹிஸ்ட்ரியிலும் இந்த மாதிரி தான், ஆப்ஷன்லையும் இந்த மாதிரி தான். இப்போது உங்கள் ஆப்ஷனல் பிஎஸ்ஆர் அப்படின்னா, ரைட் அ நோட் ஆன் பிளேட்டோஸ் தியரி ஆஃப் ஃபார்ம், வாட் இஸ் ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம், வாட் இஸ் ஏலியனேஷன்,
டிஸ்கஸ் த தியரி ஆஃப் ரியலிசம். இந்த மாதிரி நீங்களே சிம்பிளாக ஃப்ரேம் பண்ணி எழுதணும். 1.5 மாதம் பண்ணணும். 1.5 மாதத்துக்கு அப்புறம், அதாவது மிச்சம் 2.5 மாதம் இருக்கும் இல்லையா, இதில் இந்த 3 ஏரியாஸ் ஆப்ஷனல், வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, எத்திக்ஸ், இதனுடைய PAQவை நீங்கள் எடுத்து சால்வ் பண்ணணும். இது எல்லாத்தையுமே நீங்கள் 5 ஹவர்ஸில் முடிச்சிடலாம். ஓகே. ஸோ படிப்புன்னு சொல்கிறது ஆன்சர் ரைட்டிங்கோடு சேர்ந்து வரும். ஆன்சர் ரைட்டிங்கும் சேர்ந்தது தான் படிப்பு. ஸோ 5 ஹவர்ஸ் போயிடுச்சு அப்ராக்சிமேட்டாக. ½ an hour நீங்கள் தொடர்ந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். ஒரு வருஷம் நீங்கள் ப்ராப்பராக படித்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இதுக்கு மேற்கொண்டு நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் பெருசாக படிக்கிற மாதிரி இருக்காது. ஸோ மேக்ஸிமம் ஒரு ½ an hour தான் இருக்கும். ஸோ 5.5 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இதை தாண்டியும் நமக்கு டைம் இருக்கும். இதை தாண்டி என்ன ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ணணுன்னா, ஜிஎஸ் ஒரு 80% முடிச்சு வச்சுருக்கீங்களா, மேற்கொண்டு இருக்கக்கூடிய அந்த பார்ட்டை கவர் பண்ணணும். ஓகே. இதுக்கு ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுங்கள் குறைஞ்சபட்சம். 1 hour to 1.5 hours. இப்போ 7 hours ஆயிடுச்சு இல்லையா. அடுத்து இன்னொரு ஆக்டிவிட்டியும் நீங்கள் பண்ணணும். ஜிஎஸ்னுடைய PAQs, மெயின்ஸ் PAQs, பேப்பர் 1, 2, 3, இது 3த்தையும் நீங்கள் டெய்லி அட்லீஸ்ட் ½ an hour சால்வ் பண்ணணும். ஏன்னா ஜிஎஸ் நாலேஜ் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை வச்சு நீங்கள் PAQஸை சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கான ப்ரிப்ரேஷன் பிளான். இந்த எல்லா ஆக்டிவிட்டீஸையும் இன்டெகிரேட்டடாக பண்ணணும், ஒட்டு மொத்தமாக பண்ணணும். நம்முடைய இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஃப்ராக்மெண்டடாக செய்யக்கூடாது. இப்போ October 1 வந்துருச்சுன்னா நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. அப்போது இந்த முறை நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுனா கூட பரவாயில்ல, லைஃப்பை பாசிட்டிவாக பாருங்கள், ப்ரிப்பரேஷனை பேக்கேஜாக பாருங்கள். October 1க்கு அப்புறம் 2027 ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷனில் நீங்கள் ஃபுல்லாக இறங்கிடணும். அப்போ 2027 அட்டெம்ப்டில் என்ன ஆயிரும்னா, ப்ரிலிம்ஸை நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணிவிடுங்க. மெயின்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் இப்பயே ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க. அப்போ 2027 நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணாலே கண்டிப்பாக நீங்கள் சர்வீஸை வாங்கிடுங்க. இது உறுதியாக நடக்கும். இதை டிசிப்ளின்டாக நீங்கள் பண்ணணும். பிரச்சனைனா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை பண்ண மாட்டாங்க, அவசரப்படுவாங்க. நான் கிளியர் பண்ணலையே, 3 மார்க்கில் போயிடுச்சு, 4 மார்க்கில் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு டைமை வேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் 2027 ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும்தான் படிப்பாங்க. நான் சொன்னது போல் அந்த அட்டெம்ப்டில் போய் மெயின்ஸில் லாக் ஆவாங்க. அதை சரி பண்ணுறதுக்கு, மெயின்ஸில் இருக்க வீக்னஸை சரி பண்ணுறது இன்னொரு அட்டெம்ப்ட் தேவைப்படும். 3வது அட்டெம்ப்ட் கொண்டு போய் விட்டுரும். அல்டிமேட்டாக கிட்டத்தட்ட 4வது அட்டெம்ப்ட்டுக்கு போயிடும். அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் சில ப்ராப்ளம் இருக்கலாம். எல்லாத்தையும் சரி பண்ணி சர்வீஸ் வாங்குறது குறைஞ்சு 4 அட்டெம்ப்ட் ஆகிடும். ஒரு சில பேருக்கு 5 அட்டெம்ப்ட் கூட போகும். நிறைய செலக்ட் ஆன மாணவர்கள் நல்ல ரேங்க் கூட எடுத்திருப்பாங்க. ஆனால் அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை பண்ணி வந்திருப்பாங்க. 5வது அட்டெம்ப்ட் 6வது அட்டெம்ப்ட்டில் வாங்கியிருப்பாங்க. அவங்க ஆக்சுவலாக இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டாக பண்ணியிருந்தால் ஒரு அட்டெம்ப்ட் இல்லை மேக்ஸிமம் 2 அட்டெம்ப்ட்லேயே சர்வீஸ் வாங்கியிருக்கலாம். ஆனால் செலக்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க இதை சொல்லும்போது நீங்கள் தான் நினச்சிப்பீங்கன்னா, அப்போ எல்லாரும் இப்படி தான் வராங்க போல இருக்குது, 5 அட்டெம்ப்ட் 6 அட்டெம்ப்ட் ஆகும் போல இருக்குது, 6 வருஷம் 7 வருஷம் ஆகும் போல இருக்குது, ட்ரையல் அண்ட் எரரில் நம்ம பண்ணி தான் ஆகணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ப்ரிப்பரேஷனே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இவங்களும் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை செஞ்சுக்கிட்டே வராங்க. நமக்கு கடவுள் வாய்ப்பு கொடுத்துருக்காரு, டைம் இருக்குது, அப்பா அம்மா அவங்களுக்கு படிக்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க, செலவுக்கு பணம் தராங்க. அப்போ நம்ம கையில் பவர் இருக்குது. எல்லா மனுஷங்களும் பார்த்திங்கன்னா அட்வர்சிட்டியில் டிசிப்ளின்டாக இருப்பான். அட்வர்சிட்டினா அவனுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இருந்தால் நம்ம கரெக்டாக இருப்போம், டிசிப்ளின்டாக இருப்போம். ஆனால் நம்மக்கிட்ட பவர் இருக்குது அப்படின்னா நம்ம டிசிப்ளின்டாக இருக்க மாட்டோம். இது ஹியூமன் நேச்சர். இப்போ உங்களுக்கு டைம் இருக்குது, இளமை இருக்குது, அப்பா அம்மா செலவுக்கு பணம் கொடுத்துருக்காங்க, அகாடமி இருக்குது, ஸ்டடி ஹால் இருக்குது, ரிசோர்ஸஸ் இருக்குது, இன்டர்நெட்டில் நிறைய விஷயம் இருக்குது, இவ்வளவும் இருக்குது. ஆனால் நிறைய பேர் பாருங்கள் இன்டிசிப்ளின்டாக இருப்பாங்க. இதுதான் பிரச்சனை. அப்போ நமக்கு எல்லாம் இருக்கும்போதே, பவர் இருக்கும்போதே டிசிப்ளின்டாக இருந்து கரெக்டாக நம்ம டியூட்டி பண்ணி, பகவத்கீதாவில் சொன்னது போல் ஹார்ட் ஒர்க் வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன், இந்த அடிப்படையில் நம்ம வேலையை செஞ்சிட்டோம்னா கண்டிப்பாக அந்த டார்கெட் நம்மளை நோக்கி வந்துடும். நம்ம எந்த கோலை நோக்கி போகிறோமோ அதை நம்ம கண்டிப்பாக அடைவோம். அதனால் நான் சொன்ன அடிப்படையில் நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான ப்ரிப்பரேஷனை உடனடியாக ஆரம்பிச்சிருங்க, டிலே பண்ணாதீங்க. I wish you all the very best for your success at the UPSC Civil Services examination. Thank you. நன்றி.